எல்லாருக்கும் வணக்கம். டிவிகேவுடைய லேட்டஸ்ட் அப்டேட். நேற்று நடந்த சம்பவம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடுத்த சம்பவத்துக்கு ரெடி ஆயிடலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். என்ன அப்படின்னா, சேலத்தில் டிசம்பர் 30 வந்து மீட்டிங் நடத்துறதுக்கு இடத்த பெர்மிஷன் கேட்டிருந்தாங்க. அந்த இடத்த பார்வையிடறதுக்கு யார் போயிருக்காங்க அப்படின்னா புஷி ஆனந்த் அவர்கள் நேற்று போயிருக்கிறாரு. ஸோ அந்த இடம் எப்படி இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் பார்க்குறதுக்காக போயிருக்கிறாரு. ஸோ 30 மீட்டிங் நடக்க போது. இன்னும் கன்ஃபர்மேஷன் கிடைக்கல. ஸோ எப்பவும் போல் ஒரு 84 கண்டிஷன்ஸ்லாம் போடுவாங்கள்ல, என்ன நடக்குது அப்படிங்கிறத அடுத்ததாட்டு நம்ம பேசலாம். அடுத்ததாட்டு ஆதவ் அர்ஜுனா அவர்கள் சென்னையில் கிளாம்பாக்கத்தில் நம்ம நர்சஸ் எல்லாம் போராட்டம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ பணி நிரந்தர நியமன ஆணை. ஸோ இந்த ஒரு விஷயத்துக்காக போராட்டம் பண்ணிகிட்ருக்குறாங்க. அவங்க போராட்டம் பண்ணுறவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணுறாங்க. அரெஸ்ட் பண்ணவங்கெல்லாம் மறுபடியும் அதே இடத்துல கூட்டுறாங்க. ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் நடந்துகிட்ருக்கு. இதுக்கு ஆதரவாட்டு ஆதவ் அர்ஜுனா ஸோ அவர் நேற்று ஆதரவாட்டு பேசியிருக்கிறாரு. அடுத்தது என்ன அப்படின்னா லீ மெரிடியன் ஹோட்டலில் இந்த அமைச்சர்கள் யாரோடையதோ பேசியிருக்காங்களா. ஸோ அடுத்த கட்சி தலைவர்களோட யாராவது பேசியிருக்காங்களா அப்படின்ற ஒரு தகவல். ஸோ அது எதுவுமே கிடைக்கல. பட் ஒரு விஷயம் மட்டும் கன்ஃபார்மாக தெரியுது. என்னென்னா பெரிய தலைகள்லாம் வர்றதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன பகுதியை இந்த டிவிகேலேருந்து கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை ஒரு சிச்சுவேஷனில் நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிற மாதிரியும் அதெல்லாம் கன்ஃபர்மேஷன் ஆனதுக்கப்புறம் ஜனவரி மிடில் என்ன ஏது எந்தெந்த கட்சிகள் யார் கூட என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது கன்ஃபர்மேஷனாக கிளியராக தெரிஞ்சிடும். அப்டேட்டாக இருப்போம். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.